இடைநிற்றல் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் சரி. கர்நாடக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் குமாரசாமி அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகுதி வாரியாக சட்டப்பேரவையில் பிரிக்கப்பட்டு அந்த வாக்கெடுப்பு துவங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தேவப்பிரியன் இணைகிறார். தேவப்பிரியன், தற்போதைய விவரங்கள் என்ன? சரியாக 7:20 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரக்கூடிய நடைமுறை தொடங்கியது. ஆஷ்லி, கடந்த 14 நாட்களாக கர்நாடக அரசியலில் நிலவி வந்த அரசியல் குழப்பம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைமுறை தொடங்கிவிட்டது. சரியாக 7:20 மணிக்கு நீண்ட ஒலி ஓசை எழுப்பப்பட்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய இருக்கையில் வந்து அமர வேண்டும் என்று சபாநாயகர் உத்தரவு கொடுத்தார். அதன்படி அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவை கதவு மூடப்பட்டு சட்டமன்ற இருக்கைகளில் அவரவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பகுதி வாரியாக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், உங்களுடைய விருப்பத்திற்கு எந்த முறையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சபாநாயகர் கேட்க, அதற்கு எடியூரப்பா பகுதி வாரியாக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறினார். அதன் அடிப்படையில் தற்போது பகுதி வாரியாக வாக்கெடுப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இதில் ஒவ்வொருவரும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை சட்டமன்ற செயலாளர் நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் சென்று கணக்கெடுத்து யார் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை தற்போது கணக்கெடுத்து வருகிறார்கள். தற்போது நடைமுறை தொடங்கி வருகிறது. இதில் 99 காங்கிரஸ் கட்சி மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தற்போது சித்தராமையா, தினேஷ் குண்டுராவ் போன்றவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய வகையில் எழுந்து நின்றிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் அடுத்ததாக எதிர்த்து நிற்பார்கள். அப்போது அதுவும் கணக்கெடுத்துக் கொள்ளப்படும். தற்போது எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வைத்து நடைபெறாது. தற்போது அவையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றதுதான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அதன்படி தற்போது அவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம் யாருக்கு பெரும்பான்மையாக இருக்கிறது என்று பார்த்தால், காங்கிரஸ் கட்சி, மதசார்பற்ற ஜனதா தளம் இரண்டு தரப்பிற்கும் தற்போது 99 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பாஜக தரப்பில் இருந்து 105 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தற்போது பகுதி வாரியான வாக்கெடுப்பு நடந்து இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் முடியும். இதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பார்க்கும்போது 99, 105 என்று பார்த்தால் 103 பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு தேவையான 103 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. எனவே அதன் அடிப்படையில் தற்போது பாஜகவிற்கு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பத்திற்கு தற்போது முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய வகையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைமுறை தொடங்கியிருக்கிறது. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் அதிகாரப்பூர்வமாக யார் நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி அடைந்ததா அல்லது தோல்வி அடைந்ததா என்பதை சபாநாயகர் அறிவிப்பார். நிச்சயமாக தேவப்பிரியன், கர்நாடக அரசியல் தன்னுடைய உச்சகட்ட பரபரப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. தொடர்ந்து 4 நாட்களாக இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் முதல்வர் குமாரசாமி கால அவகாசம் கோரியிருந்தார். 2 நாட்களும் கால அவகாசம் கோரியிருந்தார். அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் ஏன் அந்த கால அவகாசத்தை கோரியிருந்தார் என்பதை தற்போது கூற முடியுமா? ஆக்சுவலி கால அவகாசம் கடந்த புதன்கிழமை முதலே கேட்கப்பட்டு வந்தது. ஏனென்றால் 26 பேர் பேச வேண்டும். அதில் 20 பேர் காங்கிரஸ் கட்சி, 3 பேர் மதசார்பற்ற ஜனதா தளம், மீதம் இருக்கக்கூடிய 3 பேர் எதிர்கட்சியை பாஜகவை சேர்ந்தவர்கள். எனவே அனைவரும் பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது அவர்கள் சட்டமன்றத்தில் வைத்த வாதம். அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை சுட்டிக்காட்டி நேற்றைய தினம் அவகாசம் கேட்கப்பட்டது. ஆனால் கடந்த புதன்கிழமை தொடங்கி இன்று வரைக்கும் அவர்கள் அவகாசம் கேட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களை எவ்வாறாவது சமாதானப்படுத்தி மீண்டும் கொண்டு வர முடியுமா என்பதுதான் அவர்களுடைய யுக்தியாக இருந்தது. ஆனால் மும்பையிலிருந்து அவர்களை எந்த வழியிலும் கர்நாடகாவிற்கு வர வைக்க முடியவில்லை. அதன் காரணமாக அவருடைய முழு முயற்சியும் தோல்வி அடைந்துவிட்டது. எனவே அதனுடைய முயற்சியை அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே கைவிட்டு விட்டார்கள் என்று கருத முடியும். உச்ச நீதிமன்றத்தில் இன்று வழக்கு பட்டியலிடப்பட்டதன் காரணமாக அதில் ஏதாவது அவகாசம் கிடைக்குமா என்ற இறுதி தருணத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையில் பார்த்தால் நேற்று சபாநாயகர் இன்றைக்கு நிச்சயமாக நான் நடத்துவேன்,
இன்றைய நிகழ்ச்சி பட்டியலையும் நேற்றே அவர் வெளியிட்டிருந்தார். வழக்கமாக அலுவல் ஆய்வாளர் குழு கூட்டத்தில் தான் அதற்கான முடிவு எடுக்கப்படும். ஆனால் இன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரைக்கும் விவாதமும், அதைத் தொடர்ந்து 4 மணி முதல் 5 மணி வரைக்கும் முதலமைச்சர் பதிலுரையும், 5 முதல் 6 மணி வரைக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று நேற்றே சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது காலதாமதம் ஏற்பட்டிருந்தாலும் கூட, ஏனென்றால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு மாலை 5 மணி வரை நிறைவடைந்தது. அதற்கு பிறகு முதலமைச்சர் குமாரசாமியுடைய சகோதரர் ரேவண்ணா, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் சற்று நேரத்திற்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பேசினார். அதற்கு பிறகு மீண்டும் முதலமைச்சர் பேசினார். பல்வேறு முக்கிய கருத்துக்களையும், இதுவரைக்கும் தான் சந்தித்த சவால்கள் குறித்தும் பல விஷயங்களையும், ஆபரேஷன் லோட்டஸ் குறித்தும் பல விமர்சனங்களையும் அவர் பேச்சின் கூறி முன்வைத்தார். இந்த நிலையில் தற்போது இறுதியாக சபாநாயகர் இறுதி எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார். அதாவது, இன்று நான் என்னுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் இன்று என்னுடைய வார்த்தையை காப்பாற்றவில்லை என்றால் நான் என்னுடைய பையிலேயே ராஜினாமா கடிதத்தை வைத்திருக்கிறேன், அதனை சமர்ப்பித்து விடுவேன் என்று அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துவதற்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அனைவரும் ஒத்துழைப்புக்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துவதற்கு நான் தயார் என்று குமாரசாமி தெரிவித்த நிலையில், வாக்கெடுப்பை விடுவதற்கு நான் தயார் என்று சபாநாயகர் தெரிவித்த நிலையில் தற்போது நடைமுறை தொடங்கியிருக்கிறது. தற்போது அவை கதவுகள் மூடப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாக்களித்து வருகிறார்கள். தற்போது கணக்கெடுப்பு பணி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நிறைவடையும். நிச்சயமாக தேவப்பிரியன், தற்போது பெங்களூருவில் 144 தடையாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக சட்டப்பேரவை முன்பாக 2 கட்சிகளை சேர்ந்த தொண்டர்களிடையே கடுமையான மோதலும் நிகழ்ந்தது. இதுபோன்ற பதற்றமான சூழ்நிலையில் தற்போது இந்த வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. முடிவு தற்போது எப்படி இருக்கும் என்பதை கணிக்க முடிந்தது. நிலையில் குமாரசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் மீது அந்த வாக்கெடுப்பு கோருவதற்கு முன்பாகவே ராஜினாமா செய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அதை எப்படி பார்ப்பது? ராஜினாமா அவர் செய்வார் என்பது நேற்று முதலே இருக்கக்கூடிய செய்தி. ஏனென்றால் ஒரு போலியான ஒரு கடிதங்களும் சமூக வலைதளங்களில் பரவியது. ஆனால் தற்போது அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அவருக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது என்று தெரியும். ஆனால் இருந்தாலும் அவர்கள் கடினமாக ஒரு செய்தியை அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து 13 சட்டமன்ற உறுப்பினர்களும், மதசார்பற்ற ஜனதா தளத்தை சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும், மொத்தம் 16 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே கொறடா உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நடைமுறையின்படி உச்சநீதிமன்ற கட்டுப்பாடு என்று இருந்தாலும் கூட அவர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு இன்று கலந்து கொள்ள வேண்டும் என்று கொறடா உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சபாநாயகர் தரப்பில் பல்வேறு விளக்கங்கள் கேட்டு நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்களுக்கான வாய்ப்பு சட்டமன்ற விதிப்படியும் கட்சியின் விதிப்படியும் அவர்களுக்கு அனைத்து உத்தரவும் தகவலும் முறைப்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் அவர்கள் மீது கொறடா உத்தரவை மீறியதாக அடுத்த கட்ட நடவடிக்கை தொடங்கப்படும். சற்று நேரத்திற்கு முன்னதாக பேசிய காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சித்தராமையா, நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம், இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் உதாரணமாக இந்த நடவடிக்கை அமையும் என்பதை அவர் கோடிட்டு காட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஏதுவாகவே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும். கட்சி தாவல் சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்ற ஒருபுறம் அவர்கள் கோரிக்கை வைத்தாலும் கூட இந்த நடவடிக்கையை அவர்கள் மிக கடுமையாக பின்பற்றக்கூடும். அதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் எழுந்துவிடக் கூடாது. அனைத்து நடைமுறையும் பின்பற்றப்பட்டு ராஜினாமா கடிதங்கள் அவர்கள் கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஒரு கட்சி சார்பாக கூடிய உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தை காட்டி அவர்கள் நாளை மறுதினமோ சபாநாயகர் அவர்களுடைய கடிதங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ராஜினாமா கடிதத்தை முதலில் எடுத்துக் கொள்வதா அல்லது தகுதி நீக்கத்தை முதலில் எடுத்துக் கொள்வதா என்ற ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் வசம் உண்டு. அவர் எது வேண்டுமானாலும் முதலில் எடுக்கலாம். எனவே தகுதி நீக்கத்தை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதன்படி பார்த்தால் இதற்காகத்தான் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய சூழல் உருவாக்கி உள்ளது. ஆஷ்லி, நிச்சயமாக தேவப்பிரியன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே சித்தராமையா தமிழகத்தை பின்பற்றி அதிருப்தி எம்எல்ஏக்களை தகுதி நீக்க வலியுறுத்தி இருந்தார். இந்நிலையில் அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் ஆஜராவதற்கு 4 வார கால அவகாசத்தையும் கோரியிருந்தார்கள். அதையும் இதோடு ஒப்பிட்டு பார்க்கலாமா? அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு அவகாசத்தை கொடுத்தது. அதாவது இடைக்கால உத்தரவு கடந்த ஜூலை 17ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் சபாநாயகர் நேரில் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேளுங்கள் என்று ஒரு அறிவுரையாக வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் அடுத்த தினமே அவர்கள் 10 பேரும் சபாநாயகர் முன்னிலையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார்கள். அந்த மீண்டும் ஒரு கடிதத்தையும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் சபாநாயகர் இன்னும் தெளிவு வேண்டும் என்ற காரணத்தை கூறி அவர்கள் தனித்தனியாக 3 பேர் வீதம் 3 நாட்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். நேரத்தையும் ஒதுக்கியிருந்தார். அதுவும் அவர்களுக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த நடைமுறை என்பது
சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாக அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிய வேண்டும் என்ற விதிப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அந்த விதியையும் அந்த நடைமுறையும் அவர்கள் பின்பற்றவில்லை. நேரில் சந்திப்பதற்கு நோட்டீஸ் அனுப்பியும் அவர்களுக்கு அவகாசம் ஒதுக்கியும் அவர்கள் பின்பற்றவில்லை. இதே ஒரு காரணம் தான் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் விவகாரத்திலும் பின்பற்றப்பட்டது. உதாரணமாக டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இது நடவடிக்கை எடுக்க போது உச்சநீதிமன்றத்தில் சபாநாயகர் தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னவென்றால், அவர்கள் கட்சியிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்டிருந்தார்கள், தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் குடகில் போய் தங்கிவிட்டார்கள், கட்சி கொள்கைக்கு எதிராக செயல்பட்டார்கள், நாங்கள் விளக்கம் கேட்டு அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம், ஆனால் அவர்கள் நோட்டீஸுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை, தங்களை எவ்வளவு தூரம் கட்சி கொள்கையிலிருந்தும் கட்சி தொடர்பு கொள்ள ஏதுவாக விலக்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் விலகி சென்றதன் காரணமாகத்தான் நடவடிக்கை எடுக்க நேர்ந்தது என்ற விளக்கத்தை தமிழக சபாநாயகர் தனபால் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவித்திருந்தார். நேற்றும் அதே விளக்கத்தை தான் கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சட்டமன்ற குழு தலைவர் சித்தராமையா கோடிட்டு காட்டினார். கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தினேஷ் குண்டுராவும் தெரிவித்திருந்தார். எனவே இவர்கள் இந்த வழக்கை முன் உதாரணமாக காட்டி சபாநாயகருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதனை கோடிட்டு காட்டிதான் அடுத்த கட்ட நகர்வை எடுப்பார்கள். ஏனென்றால் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க நிர்பந்திக்க முடியாதை தவிர்த்து அவர் எடுத்த நடவடிக்கைகள் மீது மீண்டும் நீதிமன்றத்தை நடலாம். அது சரியான தீர்வா என்பது நீதிமன்றத்துடைய சட்டத்திற்கு உட்பட்டதுதான், அவர்களுடைய விவாதத்திற்கு உட்பட்டதுதான். எனவே அவர் ராஜினாமா எடுக்கக்கூடாது வேண்டாம் என்று சபாநாயகர் நிர்பந்திக்க முடியாது என்ற ஒரு மரபு இருந்தாலும் கூட எடுத்த பிறகு அது விவாதத்திற்கு உட்பட்டது. எனவே அது சரியா தவறா என்று மீண்டும் நீதிமன்றத்தை நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடலாம். அப்போது எந்த விதமான சட்ட சிக்கலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்தின் காரணமாக தான் அனைத்து நடைமுறைகளையும் சரியாக இவர்கள் பின்பற்றி அவர்களுக்கான வாய்ப்பும் நேரமும் ஒதுக்கப்பட்டு முறையாக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் புதிய அரசு அமையக்கூடிய வரைக்கும் தற்காலிக சபாநாயகர் பொறுப்பேற்கக்கூடிய வரைக்கும் இவர்தான் சபாநாயகராக இருப்பார். அதற்கு இப்போதே எடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஏனும் இல்லை. எனவே நாளை மறுதினமும் அந்த கடிதங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு. நிச்சயமாக தேவப்பிரியன், தொடர்ந்து பகுதி வாரியாக சென்று வாக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்திகளாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? சட்டப்பேரவையில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? தற்போது பகுதி வாரியாக வாக்கெடுப்பு என்பது முடிந்து விட்டது. தற்போது எண்ணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் வரவில்லை என்ற ஆவணங்கள் அவர்கள் குறித்து வருகிறார்கள். இது தொடர்பான கணக்கீடுகள் இறுதியாக நிறைவடைந்த பிறகு அந்த கணக்கீடு சபாநாயகர் வசம் முன்வைக்கப்படும். அதற்கு பிறகு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றியடைந்ததா, நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானம் வெற்றியடைந்ததா தோற்றதா என்றதை சபாநாயகர் முறைப்படி அறிவிப்பார். தற்போது நம்மால் நேரலை காட்சிகளில் பார்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய செயலாளர்கள், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்போது பகுதி வாரியாக எடுத்த வாக்கெடுப்பை அவர்கள் எண்ணி வருகிறார்கள். எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், யார் யார் வரவில்லை என்ற விவரத்தை அவர்கள் கூட்டி கணக்காக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விவரம் அடுத்ததாக சபாநாயகர் வசம் தெரிவிக்கப்படும். ஆனால் இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மீண்டும் இதில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இந்த கூட்டணி ஆட்சி தோல்வி அடைந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. 105 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு, அதாவது கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற தேர்தலின் போது பாஜக 105 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது. இதில் இந்த பெரும்பான்மை தற்போது இருக்கக்கூடிய அவை எண்ணிக்கையின் அடிப்படையில் பாஜக பெரும்பான்மை கட்சியாக எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் கூட கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது அவர்களுக்கு எண்ணிக்கையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் ஆதரவளிப்பதாக தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது அவர்கள் அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ளவில்லை. மீண்டும் இந்த 105 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அவர்கள் ஆதரவு கோரும் போது வேறு ஏதாவது சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதா? ஏனென்றால் முதலில் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க கோரும் போதும் 105 தான். அதற்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைந்து 119ஆக மாறி காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தள கூட்டணி அமைந்தது. ஆனால் 105 என்ற எண்ணிக்கை மீண்டும் அதே எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. அவர்கள் மீண்டும் சட்டமன்ற பெரும்பான்மையை காண்பித்து ஆளுநரிடம் மீண்டும் பெரும்பான்மை கட்சி என்று அவர்கள் ஒரு ஆட்சி அமைக்க உரிமை கூறினால் அப்போது ஏதேனும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. தேவப்பிரியன், தொடர்ந்து வாக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த விவாதத்தின் மீது வைக்கப்பட்ட முக்கியமான வாதங்கள் என்ன என்பதை நினைவு கூறலாமா? நிச்சயமா ஆக்சுவலி இந்த வாதங்கள் இதுவரைக்கும் 26 பேர் பேசினாங்க. அதுல மொத்தம் 20 பேர் காங்கிரஸ் கட்சி தரப்புல இருந்து பேசினாங்க. அவர்கள் பல விஷயங்களை கோடிட்டு காட்டினார்கள்.
ತಮ್ಮ ನೇತೃತ್ವದ ಸಚಿವ ಸಂಪುಟದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸುವಂತೆ ಈ ಸದನದಲ್ಲಿ ಪ್ರಸ್ತಾವವನ್ನು ಮಂಡಿಸಿದ್ದಾರೆ. ಮೊದಲನೆಯದಾಗಿ ಸದನದ ನಿಯಮಾವಳಿಗಳಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಪ್ರಸ್ತಾವಕ್ಕೆ ಬೆಂಬಲ ಇದೆಯಾ ಅಂತ ಹೇಳಿ ಧ್ವನಿ ಮತದ ಮುಖಾಂತರ ಕೇಳಿದ್ದೇನೆ. ಅದಾದ ನಂತರ ಮಾನ್ಯ ಪ್ರತಿಪಕ್ಷದ ನಾಯಕರು ಡಿವಿಷನ್ಗೆ ಪ್ರೆಸ್ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಕೇಳಿದ್ದರಿಂದ ನಮ್ಮ ನಿಯಮಾವಳಿಗಳಿಗೆ ಒಳಪಟ್ಟು ಡಿವಿಷನ್ನನ್ನು ಆಸ್ ಪರ್ ದಿ ರೂಲ್ಸ್ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಅದರ ಫಲಿತಾಂಶ ಹೀಗಿದೆ. ಪ್ರಸ್ತಾವನೆಯ ಪರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರು ಒಟ್ಟು ಸದನದಲ್ಲಿ ಹಾಜರಿರ್ತಕ್ಕಂತಹ ಸದಸ್ಯರ ಪೈಕಿ 99, ಪ್ರಸ್ತಾವದ ವಿರೋಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರು ಸದನದಲ್ಲಿ ಹಾಜರಿರ್ತಕ್ಕಂಥವ್ರ ಪೈಕಿ ಒಟ್ಟು 105. ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಎಚ್ ಡಿ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ಮಂಡಿಸಿದಂತಹ ಪ್ರಸ್ತಾವವು ಬಿದ್ದು ಹೋಗಿದೆ. ಇದು ದಿಸ್ ಇಸ್ ಫಾರ್ ದಿ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಆಫ್ ದಿ ಹೌಸ್. ಈ ಕಲಾಪದಲ್ಲಿ ಬಹಳ ಉತ್ತಮ ಗುಣಮಟ್ಟದ ಚರ್ಚೆಗಳಾಗಿದ್ದಾವೆ. ಮಾರ್ಮಿಕವಾಗಿ ಅನೇಕ ವಿಚಾರಗಳನ್ನು ಹೇಳಬಹುದು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ತಾವು ತಮ್ಮದೇ ಆದ ಕಾರಣಗಳಿಗೆ ಹೆಚ್ಚು ಭಾಗವಹಿಸದೆ ಹೋದರೂ ಕೂಡ ಅತ್ಯಂತ ಗೌರವದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಸಹಕರಿಸಿದ್ದೀರಿ. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸಹಕಾರಕ್ಕೆ ವಂದಿಸಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಪುನಃ ಸ್ಪಷ್ಟೀಕರಣ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಪ್ರಸ್ತಾವ ಬಿದ್ದು ಹೋಗಿದೆ, ಇಲ್ಲ ಅನ್ನುವವರ ಪರವಾಗಿ ಆಗಿದೆ. ಈಗ ಸಭೆಯನ್ನು ಅನಿರ್ದಿಷ್ಟಾವಧಿಗೆ ನಾನು ಮುಂದೂಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ರಾಷ್ಟ್ರಗೀತೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡು கர்நாடகாவில் நிலவி வந்த உச்சகட்ட அரசியல் பரபரப்பிற்கு மத்தியில் தற்போது முடிவு தெரிந்தாகிவிட்டது. கடந்த 4 நாட்களாக நடந்து வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று 7:20 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் 105 வாக்குகள் ஆளும் குமாரசாமி அரசுக்கு எதிராக கிடைத்தன. 99 வாக்குகள் அவருக்கு ஆதரவாக இருந்தன. இந்த நிலையில் கர்நாடகாவில் குமாரசாமி அரசு கவிழ்ந்தது. இந்த நிலையில் தற்போது பாஜகவினுடைய எடியூரப்பா முதல்வர்